எல்லையில்லாமல் பரந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தில் பல கோடி பேரடைகளில் உலவும் பல கோடி விண்மீன் திரள்களில் உருவான இந்த சூரிய குடும்பத்தில் சிறு புல்லுக்கும் புழுவிற்கும் பல்லுயிர்க்கும் அதோடு எனக்கும் இடமளித்த பூமியின் மடியில் தவழும் பிள்ளை நான். இன்று இந்த பிரம்மாண்டத்தின் முன் செல்ல பாதையின்றி எதிர்வரும் பெரும் மலைகளும் மதில்களும் தொடுக்கும் கேள்விகளுக்கு பதிலின்றி தவிக்கிறேன். ஒருவேளை இதுவே என் முடிவோ, அன்றி முன்வினையோ? என் செய்வேன் பரம்பொருளே, உன் பதிலுக்காக காத்திருக்கிறேன். என் மனக்குமுறலை துடைக்க கரங்கள் இன்றி கரைகிறேன். எண்ணங்களில் எதுவோ ஒன்று என்னை வேறு வழியில் உந்திச் செல்கிறது. நானும் அவ்வழியே செல்கிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்? அது உனக்கு ஏற்கனவே தெரியும். நான் எப்படி இங்கே வந்தேன்? என்னை சுற்றி என்ன நடக்குது? அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்னோட விதியை மாற்ற வந்திருக்கீங்களா? உனக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். உன்னை பற்றியும் உன்னோட உள்ளுணர்வை பற்றியும் எனக்கும் எல்லாமே தெரியும். ஓ, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? சரி, பரவாயில்ல. மேலே சொல்லுங்க. உன்னை கவனிக்கிறது தான் என்னோட வேலை. கால நேரம் பார்க்காம உன்னை பத்திரமா பார்த்துக்க தான் நான் இருக்கேன். இங்கே நடக்கிறது எல்லாமே உன்னோட ஆழ் மனசுல இருந்து தான். இன்னும் சொல்லணும்னா நீ ஆசைப்பட்டது தான். நான் ஆசைப்பட்டது தான் நடக்கலையே. இனிமே தற்கொலை பண்ணுறது தவிர எனக்கு ஒரு வழி இல்லை. உன்னோட இந்த முடிவு தான் எனக்கு தெரியுமே. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ வரம்பற்ற உணர்ச்சிகளோட உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்க. அங்கே உன்னோட சிந்தனை பாதை திறக்காது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, உன்னோட படைப்புக்கு முடிவே இல்லை. நான் உயிரோடு தான் இருக்கேனா? நீ உயிரோடு தான் இருக்க. ஆனால் உனக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வை தான் உன்னால உணரவே முடியல. அதான் ஏன் நான் ஏன் தொலைஞ்சு போறேன்? என்னோட அன்பு, நேர்மை எல்லாமே எங்க போச்சு? எங்கேயும் போகல. அது எல்லாமே உன்னோட அகந்தைக்கு பின்னால மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, போனது போகட்டும். உனக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த சிக்கலை எப்படி கடக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் உதவி எனக்கு தேவை. என்ன படித்தவரை
நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, உன்னை அந்த இடத்துக்கே அழைச்சிட்டு போகிறேன். உன்னை அவர்கிட்ட சேர்க்கறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஆனால் ஒன்று, புத்தர் சொன்ன மாதிரி வலி தவிர்க்க முடியாதது, ஆனால் துன்பம் விருப்பமானதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். உன்னோட உள்ளுணர்வோட சக்தியை நீ புரிஞ்சுக்கணும். கலங்கமில்லாத நெருப்பை போல எப்பவுமே நீ தூய்மையாக இருக்கணும்.